கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு பரிசுத்தம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 16. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்ட பின்னர் அவர்கள் வாழ வேண்டிய முறைமைகளை மோசேயினூடாக தேவன் வெளிப்படுத்தினார். அப்போது பரிசுத்தத்தை குறித்து தேவன் பல தடவைகள் வலியுறுத்தியதை மோசேயின் ஆகமங்களில் வாசிக்கிறோம். ஓய்வு நாளை ஆசரிப்பதில் பரிசுத்தம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 23. ஆசாரியர்களின் பரிசுத்தம் என்று பல. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 22. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 15 வரை. சீனாய் மலையடிவாரத்துக்கு போகும் முன்னர் மக்களின் பரிசுத்தம் தேவனுக்கென்று கட்டப்பட்ட ஆலயத்தில் உபயோகிக்கப்பட்ட எல்லா பாத்திரங்களினதும் பொருட்களினதும் அங்கு பணி செய்த ஆசாரியர்களின் உடைகளிலும் இருக்க வேண்டிய பரிசுத்தத்தை குறித்து தேவன் மோசேக்கு விளக்கினார். மோசே அப்படியே செய்தார். மேலும் யோபு தன் குமாரரை பரிசுத்தப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 5. நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் அனைவரும் தேவனுக்குள்ளான பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தனர். பரிசுத்தம் என்பது என்ன? நாம் நினைக்கிறபடி தூய்மையாக வாழுவது என்பது அல்ல. பரிசுத்தம் அது நம்மால் முடியுமா? மேலும் பரிசுத்தம் என்ற சொல் தேவனோடு சம்பந்தப்பட்டது. அப்படியானால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? ஆம், பரிசுத்தம் என்பதன் அர்த்தம் வேறு பிரிக்கப்பட்ட தனித்துவமான வாழ்வாகும். தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட நாம் உலகத்தோடு ஒத்து ஓட முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கேற்ப நாம் வித்தியாசமானவர்களாக, தேவனையே பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அதற்காகவே தேவன் இஸ்ரவேலை பிரித்தெடுத்தார், இன்று நம்மை அழைத்திருக்கிறார். இதைத்தான் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்றும், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்றும் பவுல் எழுதியுள்ளார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 7. பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் என்றும் கூறினார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 8. இப்படி இருக்க பரிசுத்தத்தை அசட்டை செய்வது எப்படி? எப்போதும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க நாடுவோமாக. தேவன் வெறுக்கின்ற அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்ற வாஞ்சையோடு தேவ சமூகத்தை நாடுவோமானால் தவறான சிந்தை, இருதயத்தின் திருக்கான நினைவுகள், தீய வார்த்தை, தூய்மையற்ற நடத்தை யாவையும் தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அவற்றை விட்டுவிட தீர்மானிக்கும் போது தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்தராகிய அவரே நம்மை பரிசுத்தத்தில் வழிநடத்த முடியும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, பரிசுத்தத்திற்கே எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் வெறுக்கிற அருவருப்புகள் எங்களில் காணாதபடி அனுதினமும் பரிசுத்தமாய் வாழ உமது அருள் தாரும். ஆமேன்.